ஆக்சுவலி கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நம்ம கார்த்திக்கோட மனச ரொம்பவே குளிர வச்சாங்க. அத விட பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம கார்த்திக்கு நல்லது நடந்ததுன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ ரெட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு ரெட்ட குழந்தை பார்த்தீங்கன்னா பொறக்க போகுது. அந்த ரெட்ட குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, இல்ல ஒரு ஆண், ஒரு பெண் பிறக்குமா? இல்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த குழந்தைகளுக்கு என்னென்னலாம் வாங்கி தர்றது, பொம்மைலாம் வாங்கி வைக்கிறது, இப்படின்ற மாரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருந்தாங்க. ஆனா, அஞ்சலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம கார்த்திக் கிட்டயாச்சும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா, கார்த்திக்கையே ஏமாத்தி நான் பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் இப்போ கார்த்திக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியோட சுயரூபம் தெரிஞ்சு நம்ம கார்த்திக்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் காட்டி எல்லா உண்மையுமே அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றது முதற்கொண்டு கார்த்திக்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்ல சொல்லி அஞ்சலி மேல தான் தப்பு. இலக்கிய அண்ணி மேல தப்பு கிடையாது. இலக்கிய அண்ணிய ரிலீஸ் பண்ணிடுங்க அப்டின்ற மாரி சொன்னா எப்படி இருக்கும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காம மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் தன்னந்தனியா பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. இலக்கியாவ காப்பாத்த முடியாம. அதே சமயம் இந்த அஞ்சலி, கார்த்திக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பவும் நமக்கு இலக்கியா கௌதம் கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா பொய் சொல்றாங்க. இவங்க ஆதாரம் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ திசை திருப்புறதுக்காக பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சுறா. அந்த ஒரு நேரத்துல நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு, அதாவது கௌதமும் இலக்கியாவும் சொல்றாங்க, "அஞ்சலியோட கர்ப்பத்த பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும். நீங்க கவர்ன்மெண்ட் அப்ரூவல் ஆன டாக்டரையே வச்சு இப்பவே இங்கேயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அஞ்சலி கர்ப்பமா இருந்தா அப்டின்னா, நான் பார்த்தீங்கன்னா இப்பவே எதுவும் பேச மாட்டேன். நீங்க குடுக்குற தண்டனைய வாங்கிக்கிறேன். அதோட டபுள் மடங்கா கூட எனக்கு தண்டனை குடுங்க. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது." அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதே சமயம் இப்போ ஜட்ஜ் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இப்போ மட்டும் செக் பண்ணல அப்டின்னா, நீங்க ஒரு நிரபராதிக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை குடுத்து தான் ஆகும். அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு, என்னம்மா அஞ்சலி நீ பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த இவங்க சொல்ற மாரி இப்பயும் பார்த்தீங்கன்னா கூட்டு செக் பண்ணிருவோமா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கார்த்திக் சொல்றாரு, என் பொண்டாட்டிலாம் கர்ப்பமா தான் இருக்கா. நீங்க எந்த டாக்டர் வேணாலும் வர வைங்க. இப்பவே கூட செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி கார்த்திக்கே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறா. கார்த்திக் அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்காக நம்ம செக் பண்ணணுமா? அப்படின்ற மாரி சொல்லும்போது, பல்லார்ன்னு ஒரு கன்னத்திலேயே பார்த்தீங்கன்னா அறை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. எதுக்கு அவங்க செக் பண்ண சொல்லி, இங்க செக் பண்ணா கடைசில பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல எல்லார் முன்னாடியுமே மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுவேனா? அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சுறாரு. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. "என்ன கார்த்திக் சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ கர்ப்பமா இருக்கியா? இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் வந்துருச்சு. நீ கர்ப்பமாவே இல்ல. அண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பும் இல்ல. எந்த ஒரு தப்புமே செய்யல." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இப்போ நம்ம கார்த்திக்கே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ கட்ன புருஷனுக்கே சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமா கோர்ட் பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. அஞ்சலிய டெஸ்ட் பண்ணி தான் ஆவணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. டாக்டர் அவ வயித்துல இருக்க அந்த பேட ரிமூவ் பண்ணாவே மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு நம்ம கார்த்திக் கௌதம கட்டி புடிச்சு நான் உங்கள தப்பா நினைச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.